இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது பருட்டோ எபிசோட் 118. கதையோட ஓப்பனிங்ல கொனகமாரு பருட்டோ ரெண்டு பேருமே அந்த பாட்டிமாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வரதுக்கு ரொம்பவே லேட் ஆகுது. நம்ம பருட்டோ பயங்கர கடுப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்மளே போய் அவங்கள தேடுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்காக போறாங்க. அந்த இடத்துக்கு கான்கிட்சு வெளியில வரான். அவன் எங்கேயோ போறத பார்த்தா கொனகமாரு வந்து நீ இந்த இடத்துல இரு, நான் அவனை ஃபாலோ பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்த்தா கான்கிட்சு ஏதோ ஒரு குகைக்குள்ள போறான். நம்ம கொனகமாரு அந்த குகைக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்க நம்ம கான்கிட்சுவோட ஆட்கள் எல்லாமே கொனகமாருவை சுத்து போட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம கொனகமாரை பிடிக்கிறதுக்கான ட்ராப் தாங்க இது. டைடா வில்லேஜஸ் சேர்ந்தவங்க மட்டும் தான் இந்த இடத்துக்கு வரணும். அதை சேராதவங்க யாரும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது. நான் தான் ஆல்ரெடி உங்களை இந்த இடத்த விட்டு கிளம்ப சொன்னேன் இல்லையா? உங்களை பத்தி கண்டிப்பா நான் லீஃப் வில்லேஜ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியே தீருவேன். இப்போ இவனை தூக்கி வில்லேஜ் விட்டு வெளில அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். பர்ட்டோமே அந்த பாட்டிமாவை பார்க்கறதுக்காக மேன்ஷன் கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க கான்கிட்சு இன்னொரு பக்கமா போவான். இந்த பாட்டிமா இந்த பக்கம் வந்த உடனே பர்ட்டோ அந்த பாட்டிமா கிட்ட போயிட்டு நீங்க இந்த விஷயத்தை கேட்டீங்கன்னு சொல்ல வர வந்து அந்த பாட்டிமாக்கு எந்த ஒரு விஷயமே ஞாபகம் இல்ல. இந்த மாதிரி மத்தவங்களுக்கு சொந்தமான இடத்துக்கு அனுமதி இல்லாமல நீ வரக்கூடாது, இந்த இடத்த விட்டு போனா இதை பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டிமா எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி தான் பேசுறாங்க. இவங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் நம்ம கான்கிட்சு போறத பாக்குறாங்க. பார்த்தா அவன் கையில அந்த ஹேர் கிளிப்புமே இருக்கு. கான்கிட்சு இவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருக்கான். அவன் ஏதோ ஒரு விஷயத்த பண்றான்ற மாதிரி பாட்டிமாக்கு நல்லாவே புரியுது. தம்பி பர்ட்டோ இந்த இடத்த விட்டு கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டிமா கான்கிட்சுவை ஃபாலோ பண்ணி போறாங்க. கான்கிட்சுவா அந்த குகைக்குள்ள போக அந்த பாட்டிமாவே அவனை ஃபாலோ பண்ணி அந்த குகைக்குள்ள போறாங்க. இது எல்லாத்தையுமே பர்ட்டோமே ஃபாலோ பண்ணி வர கான்கிட்சு அந்த இடத்துல என்ன சொல்றான்னா வெட்டிங் ரிச்சுவல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, இதுக்கப்புறம் இது தேவைப்படாது அப்படின்ற மாதிரி அந்த ஹேர் கிளிப்பை உடைக்க போறான். பாட்டிமா அந்த இடத்துக்கு வந்து கான்கிட்சுவை கையை பிடிச்சி எப்படியோ நிப்பாடிட்டாங்க. இருந்தாலுமே அவன் பாட்டிமாவை தள்ளி விட்டு அந்த ஹேர் கிளிப்பையுமே தூர தூக்கி போடுறான். அந்த இடத்துக்கு வந்த பர்ட்டோ அந்த ஹேர் கிளிப்பை எடுக்கிறான். யாரு நீ? கான்கிட்சு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டாரு, யாரு நீ அப்படின்ற மாதிரி அந்த பாட்டிமா கேட்டுக்கிட்டு இருக்கும் போது ஆக்சுவலா அந்த சோமா வந்து நம்ம கான்கிட்சுவையே ஓவர் டேக் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். உன் மெமரி அடிச்சது பத்தது போல உன்னையே மொத்தமா அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்கிட்சு வந்து பாட்டிமாவோட மெமரியை மொத்தமா அழிக்க போகும்போது பர்ட்டோ அந்த இடத்துக்கு வருவான். பர்ட்டோ அவனை பார்த்து யாரா நீ, என்னடா பிளான் பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்பான். அதை பத்திலாம் நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவசியமே கிடையாது, நீ தெரிஞ்சுக்கினாலும் எல்லா விஷயத்தையுமே மறைஞ்சிருவ. இன்னும் 2 நாள்ல ரிச்சுவல் ஆரம்பிக்குது, அது வரைக்கும் யாருமே இதுல இன்வால்வ் ஆக நான் விட மாட்டேன். சடனா லார்ட் கான்கிட்சு அந்த இடத்துல பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்க பாட்டிமாவை ஓரமா போக சொல்லிட்டு பர்ட்டோ அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு கட்டிருப்பான். பர்ட்டோக்கு பின்னாடி இருந்து ஒரு அட்டாக் அவன் மேல பட வரும்போது பாட்டிமா குறுக்கால வந்து அந்த அட்டாக்கை அவங்க வாங்கிடுவாங்க. அது மூலியமா அவங்களுக்குமே அந்த கொம்பு முளைச்சி அவங்களுமே அந்த இடத்துல மயங்கி விழுந்துருவாங்க. நம்ம பர்ட்டோமே அந்த இடத்துல அட்டாக்கை வாங்குவான். ஆனா அந்த கிளிப்பு மூலியமா ஃபர்ஸ்ட் அவனுக்கு எதுவுமே ஆகாது. ஆனா முதுகு மூலியமா வந்து அவன் மேல அட்டாக் பண்ண உடனே அந்த இடத்துல அவனுமே கீழே விழுந்து அவனோட பழைய நினைவுகள் எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். பர்ட்டோக்கு அந்த மூமெண்ட்ல அவன் மூவிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாரடா சோஜோ கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்திருப்பான் இல்லையா? அந்த விஷயங்கள்ல அதுக்கப்புறம் கொனகமாரு கிட்ட கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி கேட்டன விஷயங்கள், ரேமன் அதுக்கப்புறம் வந்து அவ கூட சேர்ந்து ஊர்லாம் சுத்தி இருப்பாங்க இல்லையா? இந்த எல்லா விஷயங்களுமே ஞாபகம் வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி உடையற மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவன் எழுந்திருச்சு வெளியில ஓடி வந்தா லார்ட் கான்கிட்சுவோட ஆளுங்க வந்து யாரா நீ ஷ்ரைன்குள்ள இருந்து எதுக்குடா வரன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. கின்கிட்சு அந்த இடத்துக்கு வந்து அவனை புடிங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. பர்ட்டோ அந்த பாட்டிமா சொல்லியிருப்பாங்க இல்லையா இந்த இடத்த விட்டு ஓடி போன்னு சொல்லிட்டு, அந்த விஷயம் ஞாபகம் வந்து அந்த இடத்த விட்டு ஓடி போவான். இவங்களுமே அவனை ஃபாலோ பண்ணி வருவாங்க. பர்ட்டோ ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு நான் எங்க இருக்கேன், நான் ஏன் இதை பண்றேன்னு யோசிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஆட்கள் பர்ட்டோ இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன் கால் தடிக்கு கீழே இருக்க தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். நம்ம போய் அவனை பிடிக்கலாமன்ற மாதிரி அவனுங்க ஆட்கள் கேட்க தேவையில்லை, ஒரு பூச்சிக்காக நம்மளோட ரிச்சுவலை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ரிச்சுவல்ல முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல லார்ட் கிங்கு சொல்றான். அப்படியே பாத்தீங்கன்னா ஒகாகே ஆபீஸ் காட்டுறாங்க. அந்த இடத்துல நருட்டோ கொனகமாருவை பார்த்து இந்த சோமா விஷயம் வந்து எனக்கு நல்லாவே புரியுது, டைடா வில்லேஜ் இப்பவும் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, லீஃப் வில்லேஜ் மேலயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, எப்பயுமே இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா நீ நடந்துக்க மாட்டே, என்னதான் ஆச்சு? அது மட்டும் இல்லாம லார்ட் கின்கிட்சுமே உன் மேல தனிப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அந்த டைடா வில்லேஜ்ல நிறைய ரிச்சுவலான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, அத்தாரிட்டி இல்லாம நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது, அவங்களோட சீக்ரெட் பிளேஸை வேற நீ பார்த்திருக்கியாமே, இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமா அப்படின்ற மாதிரி கொனகமாரு அந்த இடத்துல நார்மலா சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க இந்த மாதிரி கொனகமாரு மேல கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவனை இதுக்கப்புறம் ஹவுஸ் அரெஸ்ட்ல தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஷிகமாரு சொல்ல எனக்கு நல்லாவே புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொனகமாருமே அந்த இடத்த விட்டு போவான். தண்ணிக்குள்ள விழுந்த பர்ட்டோ ஒரு இடத்துல கரை ஒருங்கி கிடக்க அவன் ஏஞ்சி பார்த்தா அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. சரி வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி அவனுமே கிளம்பி போவான். அதே மாதிரி லார்ட் கான்கிட்சு வந்து நம்ம ரோமன் கிட்ட வெட்டிங் ரிச்சுவல்ல நம்ம வேகமா பண்ணி ஆகணும், ஏன்னா சோமா வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ரேமன் என்ன சொல்லுவார்னா வில்லேஜ் மக்கள் எல்லாம் பயம் இல்லாம இருக்கணும்னா நம்மளோட வேலையை நம்ம செஞ்சுதான் ஆகணும், இந்த ரிச்சுவல் நடத்தி தான் ஆகணும்ன்ற மாதிரி அவ சொல்லுவா. நாளைக்கே அது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கான்கிட்சு சொல்லுவான். அதனால முடிஞ்ச அளவுக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷனையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஆமா அந்த பாட்டிமா எங்க, என்ன அவங்கள ரொம்ப நேரமா பார்க்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி ரேமன் அந்த இடத்துல கேட்க நானுமே அவங்கள பார்க்கவே இல்லை, சப்போஸ் நான் அவங்கள பார்த்தனா அவங்க கிட்ட வர சொல்றேன் அப்படின்ற மாதிரி தான் கான்கிட்சு சொல்லுவான். நம்ம
பருட்டோவுமே அவன் வீட்டுக்கு வர அந்த இடத்துல ஹீமாவரி நின்னுக்கிட்டு எதனால உன்னோட துணி எல்லாம் இவ்வளவு அழுக்கா இருக்குன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம பருட்டோவுமே ஷூ எல்லாம் கைட்டிக்கிட்டு இருப்பான். இதே மாதிரி வீட்டுக்குள்ள எல்லாம் வராத ட்ரெஸ் ஷூ எல்லாத்தையுமே கைட்டி வச்சுட்டு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுமே சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஹேர் கிளிப்பை ஹீமாவரி நோட் பண்ணுவாங்க. பருட்டோவுமே அதை எடுத்து பார்த்துட்டு இது என்னது எப்படி என் கையில வந்துச்சுனே தெரியாதுன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். பருட்டோ அந்த ஹேர் கிளிப்பை பத்தி யோசிக்கிட்டே அதுக்கப்புறம் அதை எடுத்து டிராயர்ல வச்சுட்டு வெளியில வந்துகிட்டே நேத்து ஏன் நான் ரிவர் கிட்ட இருந்தேன்ற மாதிரி யோசிக்கிட்டு வரும்போது சாரடா பருட்டோ பிடிச்சி தூக்கி போட்டு இந்த வாட்டி நீ என்னடா பண்ணி வச்ச என்னப்பா கேக்குறீங்க எனக்கு ஒன்னும் புரியலன்ற மாதிரி பருட்டோ கேட்க கோணகமர சின்சே வந்து அவசரத்துல இருக்காரு இது உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சாரடா கேப்பா. நீ அதை கிறுக்குத்தனமா பண்ணி வச்சிருப்ப அதனாலதான் கோணகமரு வந்து இப்ப அவசரஸ் இருக்காரு அப்படின்ற மாதிரி சாரடா அந்த இடத்துல கேப்பா. நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி பருட்டோ சொல்லுவான். உனக்கு வேணா நீயே போய் கோணகமர சின்சே கிட்ட கேட்டுக்கேன்ற மாதிரி பருட்டோ சொல்ல அவசரத்துல இருக்கவங்க கிட்ட எப்பறம் போய் பேச முடியும் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாதுன்ற மாதிரி சாரடா சொல்லுவா. சரி நீ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குதான். ஒரு வில்லேஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி மீச்கி சொல்ல வில்லேஜா அப்படின்ற மாதிரி பருட்டோ யோசிப்பான். இன்னொரு பக்கம் கோணகுமாரு அவனோட வீட்டுல உட்காந்துக்கிட்டு நிறைய ஸ்க்ரோல்லாம் ஓபன் பண்ணி வச்சுட்டு இது நடக்கவே இல்லையா அது இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கடுப்பா யோசிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. பருட்டோ போற வழியெல்லாம் நான் எதுவுமே பண்ணல கோணகுமார சின்சே என்ன பண்ணாரு எதனால அவரை அவசரத்துல வச்சிருக்காங்க அப்படி யோசிச்சு போய்கிட்டு இருக்கும் போதே இவங்க பர்கர் ஷாப்புக்குள்ள போவாங்க. பின்னாடி இருக்க பேனரை பார்த்துட்டு நான் இதை நோட்டீஸே பண்ணலையே இங்க வந்து லெமன் ஃபிளேவர்ல புது பர்கர் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பயங்கர எக்ஸைட் ஆகிறான். நீ இன்னும் இதை ட்ரை பண்ணலன்ற மாதிரி மிஸ்கி கேட்க சாரடா என்ன கேட்பானா எப்பயுமே புதுசா வந்து அன்னைக்கு நீ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துருவே இது ரிலீஸ் ஆகி 2-3 நாள் ஆச்சு நீ ஆல்ரெடி ட்ரை பண்ணிருப்ப அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல கேட்பா. சரின்னு சொல்லிட்டு பருட்டோ போயிட்டு அந்த பர்கரை வாங்கி கையில வச்சுக்கிட்டு புது ஃபிளேவர் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நல்லா இருந்துச்சுன்னா சொல்லு நானுமே ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி சாரடா சொல்லுவா. என்ன வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு பருட்டோ அந்த பர்கரை டேஸ்ட் பண்ணி பார்ப்பான். அது ரொம்பவே புளிப்பா டேஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பயங்கர எக்ஸைட் ஆக ரேமனுமே இந்த மாதிரி தானே சொல்லியிருப்பா. அந்த விஷயம் வந்து அவனுக்கு ஞாபகம் வரும். அது என்னன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து புரியாது இருந்தாலுமே அவனுக்கு வந்து ஞாபகம் வரும். என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர் கேட்க பருட்டோ என்ன சொல்லுவானா ஆல்ரெடி இந்த பர்கரை வந்து நான் 2 பேரோட சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அது எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல பேப்பர் எடுத்து கேவலமா ஒரு டிராயிங்கா வரைஞ்சு காட்டுவான். அதை பார்த்தவனே அவங்க 2 பேருக்கும் சுத்தமா எதுவுமே புரியாது. பருட்டோ ஒரு வேளை உனக்கு டயர்டா இருக்குன்னு நினைக்கிறேன் பேசாம நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுன்ற மாதிரி சாரடா சொல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் சாப்பிட்டே வீட்டுக்கு போறேன்ற மாதிரி சொல்லிட்டு பருட்டோ வெளியில போகும்போதும் இதே விஷயத்தை தான் யோசிச்சுட்டு போயிட்டு இருப்பான். ஒருவேளை கடைசியா போன மிஷின் மூலியமா நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு பருட்டோ யோசிக்கிட்டே போய்கிட்டு இருக்க சோஜோ மேல முட்டிடுவா. சோஜோ அந்த இடத்துல அழுதுகிட்டே சாரி பருட்டோன்ற மாதிரி சொல்ல ஆக்சுவலா அவ எப்ப பார்த்தாலும் அந்த மூவியை பார்த்தாலுமே பயங்கர எமோஷனலா ஆயிரலாமா ஏன்னா அந்த மூவி வந்து அவளோட ரியல் லைஃபோட ரிலேட்டபிளா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா என்னதான் மூவி அப்படின்ற மாதிரி பருட்டோ கேட்க தி மேன் ஹூ லிவ் ஃபார் ஆம்பிஷன் ஆஃப் தி கோஸ் அப்படின்ற மாதிரி ஒரு புக்கை காட்டுறா. சரி இந்த படம் நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி பருட்டோ கேட்க டேய் நீ தான் ஆல்ரெடி பார்த்துட்டே இல்லையா அப்படின்ற மாதிரி சோஜோ சொல்லுவா. எப்போ இதெல்லாம் நடந்துச்சுன்ற மாதிரி பருட்டோ கேட்க அப்ப படம் நடக்கிறப்ப நீ தூங்கிட்டியான்ற மாதிரி தாங்க சோஜோ கேட்பா. மறுபடியுமே பருட்டோக்கு ரேமனோட ஞாபகங்கள் அந்த இடத்துல வரும். கோணகமரு தூக்கிட்டு போயிருப்பான் இல்லையா ரேமனை அந்த விஷயங்கள் ஞாபகம் வரும். உனக்கு ஞாபகம் வந்துச்சா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சோஜோ கேட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு ஞாபகம் வரலன்ற மாதிரி சொல்லுவா. நான் நல்ல மூட்ல இருந்தா நீ ஸ்பாயில் பண்ணிட்டு இதுக்காக தான் உன்ன மாதிரி ஆடிகள் எனக்கு பிடிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோஜோ அந்த இடத்துல கோவத்தோட போயிருவா. எனக்கு என்னதான் நடந்துகிட்டு இருக்கு என்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது என்னது இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பருட்டோ குழப்பத்தோட போய்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு லேடி வந்து ஹேர் கிளிப்லாம் வித்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஹேர் கிளிப் கடையை பார்த்த உடனே ரேமனுமே இந்த மாதிரி ஹேர் கிளிப்பை வாங்கியிருப்பா இல்லையா ஒரு கடையில அந்த மூமெண்டோட ஞாபகங்கள் எல்லாமே அந்த இடத்துல பருட்டோக்கு வருது. அந்த மூமெண்ட்ல பருட்டோக்கு மறந்து போன எல்லா விஷயங்களுமே ஞாபகம் வருது. மிஸ் ரெமனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கு போயிட்டு அவனோட டிராயர்ல இருக்க அந்த ஹேர் கிளிப்பை எடுத்துக்கிட்டு நம்ம கோணகுமாரோட வீட்டுக்கிட்ட வந்துட்டு லார்ட் கின்கிட்சு தான் இந்த எல்லாரோட மெமரிஸையுமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு திருடுறாரு. மிஸ் ரெமனும் டைடா வில்லேஜுமே பெரிய ஆபத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேர் கிளிப்பை எடுத்து கோணகுமார் கிட்ட காட்டுறான். நீ சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கோணகுமார் அந்த ஹேர் கிளிப்பை எடுத்துட்டு வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே கிளம்புறாங்க டைடா வில்லேஜுக்கு. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்.